விஜய் வந்து தன் மனைவியை கடைசி வரை மாநாடோ கட்சியோ எதுவுமே காட்டாமையே இருக்கிறாரு. ஆனா அஜித் அப்படியே அகேன்ஸ்ட். ரஜினி வந்து ஒரு ஃபேமிலி பவுண்டடாவே இருப்பாரு, கமலஹாசன் இல்லாம இருப்பாரு. எப்பவுமே ரெண்டு முனைகளா தான். இவங்க திமுக தான் அவர் பேட்சப் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா வரைக்கும் வந்து விஷ் பண்ணிட்டே இருக்காங்க அவரை விஷ் பண்ணிட்டே இருக்கு. திமுக வந்து அவர் எப்படியாவது பேட்சப் பண்ணா பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றம், இது இரண்டு கட்சிகளும் அவரை தங்கள் பழக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அஜித்தோட ஐடி விங் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஐடி விங் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் எப்படி அரசியல் கட்சிகள் ஐடி விங் நடத்துதோ அதே மாதிரி நடிகர்கள் ஐடி விங் நடத்துறாங்க தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்களும் வந்து பே பண்ணி ஒரு பெரிய ஐடி விங் நடத்துறாங்க. அது ஈக்குவலா அஜித்தும் ஐடி விங் நடத்திட்டு இருக்காரு. முரசொலியில ஈவேராவை விமர்சித்து பல்வேறு நிகழ்வுகள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கண்ணீர் துளிகள்னு அவர் வந்து பல்வேறு அண்ணா போன்றவர்களை அவரும் விமர்சித்திருக்கின்றார். திருப்பி ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு இதே நிலைப்பாட்டில் சீமான் இருப்பாரா, இல்ல சீமான் மறுபடியும் மாற்றி பேசுவாரா என்பது வந்து கடவுளுக்கு ஏதாவது. இவருடைய பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஏற்கனவே பாஜகவும் பேசிட்டு தான் வருது. ஆனா வந்து இவருடைய பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு பெருசா, ஏன்னா சீமான் பேசினாவே ஒரு சர்ச்சையான வார்த்தைகள் வந்துடும். ஆனா நிறைய ஊடகவியலாளர்கள் பாத்தீங்கன்னா பெரியார் உண்மையாலுமே அப்படிதான் பேசினாருன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாமே கண்டிட்டு தான் வராங்க. ஆனா இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வழக்குகளை வந்து மறைப்பதற்காக திமுக செயல்படுறதா சொல்றாங்க சார். ஒரு பத்திரிகையாளர் நீங்க தன்னோட ஒத்த வயது இருப்பலை இணைத்து கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பது உதயநிதியோட. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் நமது ஜெயகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பிரமிப்பாகவும் ரொம்ப பெருமையாகவும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தல அஜித். இவர் வந்து துபாய் கார் ரேஸ்ல வந்து இன்னைக்கு வின் பண்ணியிருக்காரு, சக்சஸ் பண்ணியிருக்காரு, எதிர்பார்த்த மாதிரியே, ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே. ஆனா இதுல நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்களே, இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது திரைத்துறையில எப்போ நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி இவங்களெல்லாம் அந்த காலகட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நண்பர்கள் அப்படின்னு பேசிப்பாங்க. பட் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா அவர்கள் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம் பாருங்க, தலைவர் ஒன்னா தான் இருக்காங்க, நடிகர் திலகம் ஒன்னா இருக்காங்க, இப்போ புரட்சித்தில் ஒன்னா தான் இருக்காங்கன்னு சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரஜினி கமலஹாசன் மேடையெல்லாம் ஒன்னா இருந்து பேசினாங்க, அவனுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மறைமுகமாக பாலிடிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். 2 பேரும் சிரிச்சுப்பாங்க, பேசுவோம். அதே மாதிரி தான் அஜித் விஜய்க்கும் இப்போ சமீப காலத்தில் வந்து 2 பேர் நட்பு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க கூட உள்ளுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, அதான் பேசப்படுகிறது. அது மாதிரி தான் அரசியல் ஆர்வலர்னு சொல்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விக்கிரவாண்டியில் வந்து மிகப்பெரிய மாநாடு 2 மாதங்களுக்கு முன்பு விஜய் நடத்தினார். அதில் வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு செய்து அதை வந்து நடத்திருக்காரு. இந்த மாநாடு 100 கோடிக்கு மேல செலவு சொன்னாங்க இல்லையா? அந்த செலவை வந்து அந்த கட்டமைப்பு அதெல்லாம் உருவாக்கினார். பட் விஜயோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே இன்னும் வரைக்கும் ஆஃபீஸ்குள்ளே தான் நடத்திட்டு இருக்காரு. வேலுநாச்சியாரோட அந்த அஞ்சலி செலுத்துதோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்க ஆஃபீஸ். இது வந்து நான் விஜயகாந்த் கூட கேப்டன் டியில் ஒர்க் பண்ணுற ஒரே காரணத்தில் பல்வேறு விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி விஜயகாந்த் என்ன பண்ணுவார்னா காமராஜ் நினைவுனாலும் சரி, அண்ணா நினைவுனாலும் சரி, ராஜாஜி நினைவுனாலும் சரி, எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் ஃபோட்டோ வச்சு அந்த மலரை தூவிட்டு போயிடுவார். தனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஒரு தலைவர் அப்படின்னு விஜயகாந்த் சினிமா துறையில. சரி, அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்றாரோ? இல்ல, அதே மாதிரி ஃபாலோ பண்றாருன்னா இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் எங்கேயாவது போனா கூட்டம் வந்துடும், அதனாலதான் நான் அவாய்ட் பண்றேன்றாரு விஜய். பட் அதுதான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து உங்களை வந்து அந்த ஃபாலோவர்ஸ் வந்து உங்களை உற்சாகப்படுத்தும் போதுதான் அது எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அன்னைக்கு ஒரு வந்து கவர்னர் இது வரைக்கும் வந்தார், மாளிகை வரைக்கும் வந்தாரு, ஒரு லெட்டரை கொடுத்தாரு, அறிக்கையை கொடுத்தாரு. அப்படியே எல்லா கட்சி நிர்வாகிகளும், முக்கியமான நிர்வாகிகள் என்கிட்ட சொல்லும் போது அப்படியே அவர் அண்ணா பல்கலைக்கழகம் வாசல்ல போய் நின்று அந்த போர்டை பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்று இருந்தாருன்னா அது ஒரு பெரிய வைபை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றாரு. ஸோ விஜயோட பாலிடிக்ஸ் ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அஜித்துக்கிட்ட. மிகவும் ஜெயலலிதாவுக்கு பிடித்த ஒரு கேரக்டர் அஜித். கண்டிப்பா. அது மாதிரி அது இல்லாமல் கருணாநிதி அவர்களை வந்து
ஒரு நிகழ்ச்சியிலே வந்து உங்களை வந்து எங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னு தைரியமாக சொன்ன நபர். அது இல்லாம ஜெயலலிதா வந்து மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே வந்து அவரிடம் நீங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்னு அஜித் சொன்ன போது அஜித் வந்து அது புறக்கணித்தார். இல்லை எனக்கு தேவையில்லை அரசியல்னு சொல்லி போனவர். பல்வேறு திருமணங்களை சைதை துரைசாமியோட மகன் காலமானால அவரோட திருமணத்துக்கும் கூட அவர் அஜித் ஜெயலலிதா சந்திப்பெல்லாம் நடைபெற்றிருக்காது. அவர் அரசியலுக்கு வரலான்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அதை விரும்பல. அவர் சினிமாவே போதும் அப்படின்னாரு. அது இல்லாம முந்தானத்துக்கு கூட ஒரு வீடியோ பார்த்துருக்கா பாத்தீங்களா, நீங்க உங்க குழந்தைங்களை பாத்துக்கோங்க, உங்க படிப்பை பாத்துக்கோங்க, உங்க வேலையை பாருங்க, உங்க லைஃப் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது என்ன நேர் அகேன்ஸ்ட். விஜய் வந்து தொண்டர்களை தன்னோட என் அரசியலுக்கு வாங்க, பகுதிகளில் கொடி ஏத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, நீ என்ன ஃபாலோ பண்றதோட வச்சுக்கோ, நீ வந்து உன் தொழிலை பாரு, உன் வேலையை பாரு, அதுதான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட குடும்பத்தை பாருன்னு பொதுவா சொல்றாரு. இதுலயே பாருங்க நேரா வேரி ஆகுது. விஜய் வந்து அரசியலுக்கு வந்து எல்லா மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கூட இல்லாம சாப்பாடு கூட இல்லாம சுருண்டு விழுந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா நேரா அஜித் என்ன சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோவா இருங்க தவிர பட் வந்து நீங்க ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகிக்கிட்டு வராதீங்க. சரி, இது நீங்க சொல்வது பார்த்தா இவர் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, இவர் நடிகராக இருக்காரு. அப்படிங்கும் பொழுது வந்து இவர் வந்து ஒரு சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு நடிகர், நீங்க ரசிகனாக இருந்தால் போதும்னு சொல்றாரு. இவர் வந்து எனக்கு தொண்டனாக நீங்க இருங்கன்னு சொல்றாரு. இவர் அரசியல் மாதிரி தானே பேசுவாரு. அரசியலுக்கு இன்னும் ஒரு அஜித் வர்ற மூட்ல இல்ல. பட் விஜய் பட் இல்ல, நீங்க ரெண்டு வேரியேஷன் பாருங்களேன். கமலஹாசன் ஒரு பக்கம் இருக்கும்போது ரஜினிகாந்த் இருக்கும்போது அது கமலஹாசன் வந்து நாத்திகத்தை பேசிக் கொண்டிருப்பார், ரஜினிகாந்த் வந்து ஆத்திகத்தை பேசிக் கொண்டிருப்பார். அது ரெண்டு பேரும் எகெயின்ஸ்டா இருப்பாங்க, ஒரே டிராவல் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி இவரு அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, இவர் கார் ரேஸ்னு போயிட்டு இருக்காரு. பட் இதுலயும் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பார்க்கப்படுவது என்னவென்றால், அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு வளர்க்கிறார். ஆனா இவர் வந்து தன் தொண்டர்களை நேரடியா வந்த ரசிகர்களை ஒரு சீரான ஒரு வழிபாதையை காட்டுறாரு அஜித் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஒரு விபத்து நடந்தது இல்லையா, அந்த விபத்தே வந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அது வந்து அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை கிடையாது. பட் அது 12-13 பேர் கொண்ட டீம் தான் இந்த ஒரு ரேஸ் டீம். அதுல வந்து அஜித் ஹெட், பட் அவர் கீழே 11 பேர் இருக்காங்க. இந்த ரிலே ரேஸ் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும், டிரைவர்ஸ் மாறிக்கிட்டு போயிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல வந்து அஜித்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை, இது ஒரு சின்ன விபத்து ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தியது. அஜித் தலைக்கு இப்படி ஆயிடுச்சா, தலைக்கு இப்படி ஆயிடுச்சா, ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தியது. அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவோட கொஞ்சம் விஜயோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அது கூட வந்து அப்போ வந்து தாவேக்காவை கொஞ்சம் அழுத்தி விஜயோட பேர் கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிச்சது. இன்று காலை பல வாட்ஸ்அப் குழுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டுக்குள்ள அஜித் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அவர் வந்து புதுசா கட்சியை தொடங்க மாட்டார், ஏதோ ஒரு கட்சியில் இணைவார், இணைந்து செயல்படுவார் அப்படின்றது இன்று காலையிலிருந்து பல மூத்த பத்திரிகையாளர்கள் விவாதிக்க தொடங்கியிருக்காங்க. சரி, இது வந்து இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப், இப்ப சோசியல் மீடியா, Facebook இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் கண்டிப்பா இருக்கும். பட் நான் சொல்றது பத்திரிகையாளர் குழுக்குள்ள பேசப்படுற விஷயம். நம்ம வந்து ஒரு காமன் வாட்ஸ்அப் குழுலையோ இல்ல காமன் Facebookல சொல்ல, பத்திரிகையாளர் குழுக்குள்ள பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோர்ஸ் மூலமா சொல்ற விஷயம். இது பொய்யாவும் இருக்கலாம், இது சோர்ஸ் என்பது எப்படின்னா அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அவங்களுடைய கருத்துக்களை இல்ல சோர்ஸ், அதாவது நமக்கு வர்ற செய்தி, இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு செய்தி வருது, ஒரு விபத்துன்ற ஒரு செய்தி வரும்போது சோர்ஸ் நமக்கு வருது, அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து நம்ம புறந்தள்ளி விட முடியாது, ஒரு இடத்துல புறந்தள்ளி விட முடியாது, எது வேணா நடக்கலாம். இப்ப அந்த பாலிடிக்ஸ் தான் இவ பேசப்படுது. அஜித் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா, நேற்று இவர் வெற்றி பெற்ற உடனேயே பாரத பிரதமர்ல இருந்து இங்க இருக்கிற ரஜினி முதல்வர் வந்து அறிக்கை விடுறார், துணை முதல்வர் எங்களோட சிம்பலை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நாங்க வந்து நன்றின்னு அவர் சொல்றாரு, ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கு. இன்னொரு விஷயம், விஜய் வந்து தன் மனைவியை கடைசி வரை மாநாடோ கட்சியோ எதுவுமே காட்டாமையே இருக்கிறாரு. ஆனா அஜித் அப்படியே அகேன்ஸ்ட், தன் குழந்தைகளோட தன் மனைவியோட தான் எல்லா இடத்துலையும் போறாங்க, அவங்களையும் காட்டுறாங்க. அவங்க அந்த அஜித் வெற்றி பெற்றோம்னா அந்த பூரிப்பு, ஷாலினி மூஜினர் பூரிப்பு, அதை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. ஸோ இவர் ஃபேமிலியோட பவுண்டடா இருக்காரு, அவர் இல்லை. ஸோ ரெண்டுமே எகெயின்ஸ்டா ஒரு மாதிரி வேரி ஆகின்ற சூழ்நிலை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. இதே ரஜினி கமலம், ரஜினி வந்து ஒரு ஃபேமிலி பவுண்டடாவே இருப்பாரு, கமலஹாசன் இல்லாம இருப்பார். எப்பவுமே ரெண்டு
முனைகளா தான் புரியுது சார். இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா இந்த வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இப்போ வந்து இப்போ நான் 2 படத்துக்கு மேல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியாக நான் வருவேன், மக்களுக்காக. இவரு அப்போ இருந்தே மக்கள் இயக்கம்னு செயல்பட்டுட்டு வந்த ஒரு ரசிகர்களை வச்சு இப்போ வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து கட்சியில இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து எனக்கு தொண்டனாக வருபவர்கள் இப்படி இருக்கணும், அதுக்கு சரியான பாதையை வந்து நானும் வந்து தேர்வு செஞ்சுட்டு வந்திருக்கேன், அதற்காக வந்து நீங்க முழுமனதாக இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றது அவரோட பாதை வேறு, அரசியல் பாதைக்கு வந்துருக்க அவருடைய பாதை வேறு. அந்த வேரியேஷன் எல்லா இடத்துலயுமே இருக்கு. எனக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் வாங்குறேன், ஒரு ஸ்வீட் வாங்குறேன் அப்படின்னா என் ஃபேமிலியோட நான் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். நாளைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல்ல நான் இருக்கேன்னா என் ஃபேமிலியோட இருக்கணும். அதுதான் சார், அததான் அஜித் செஞ்சிருக்காரு. அவருடைய உற்சாகத்தை வெற்றியை ஃபேமிலியோட கொண்டாடுறாரு. அதே பாலிடிக்ஸா மாறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அந்த வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். இவர் வந்து ஃபேமிலியோட இந்த வேரியேஷன்ஸ் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா வரும். அஜித் பாலிடிக்ஸ் வந்தா இந்த நிகழ்வு எல்லாம் பிளஸ் பாயிண்டா உங்களுக்கு வரும். இது வந்து விஜய்க்கு மைனஸா வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மைனஸ். இப்ப அவரு தன்னுடைய பாதையை சரியாக சீரமைத்து கொண்டு குடும்பத்தோட செயல்படலாம்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல யாரு சொல்றீங்க? தாவேக தலைவர் விஜய் அவர்களை சொல்லலாம். செயல்படலையே. இப்ப என்ன விஷயம்னா சொல்லிட்டாருங்க. என்ன அறிக்கை சரியான அறிக்கை பாருங்க. அவரு மத்திய அரசையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், தமிழக அரசையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இரண்டையுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனா அவர் இன்னும் ஃபீல்டுக்குள்ள இறங்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? புஷி ஆனந்த் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டு இருக்கார். அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. புஷி ஆனந்த் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். விஜயவே ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை பண்ணிட்டு இருக்காரு புஷி ஆனந்த். அவரோட கட் அவுட் தான் பெரிய இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. சோ வந்து புஷி ஆனந்த் வந்து இதுக்கான செயல்பாடுகளை, அதாவது அவர் வந்து ஒரு டம்மியா வச்சு விஜயை வச்சு புஷி ஆனந்த் அரசியல் பண்றாருன்ற ஒரு பக்கம் பேசப்படுகிறது இல்லையா? அந்த மாதிரியான சர்ச்சைகள் சர்ச்சைகள் வர செஞ்சுக்கிட்டு இருக்குது. சோ விஜய் இன்னும் வந்து சரியான பாயிண்ட் எடுத்துக்கல, சரியான செயல்பாட்டில் இன்னும் அரசியல் களத்தை இன்னும் காணாமலே அவர் இருக்கிறார். சோ அஜித்தோட ஃபேம் ஒரு பக்கம் மேல போய்கிட்டே இருக்குது. இந்த ஃபேம் வந்து பொலிட்டிக்கல் லெவல்ல மாறுமா அப்படின்ற கூட எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, அப்படி இருந்தா அஜித் வந்து எந்த கட்சியோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அவர் வந்து இப்ப நீங்க சொல்றது போல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பக்கம் எதிர்க்கிறாரு, ஆனா அஜித் அவர்கள் வந்து எந்த கட்சியையுமே எதிர்க்கவும் இல்லை, அவர் போற்றவும் இல்லை, போற்றவும் எதுவும் போகவும் மாட்டாரு, யாரையும் பேச மாட்டாரு. இன்னொரு விஷயம், நீங்க எதிர்கட்சி எதிர்காலத்துல வந்ததா இருந்தா ஒன்லி பிஜேபி போனோம், இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது 2 கட்சிகளை தவிர அவர் எந்த சாய்ஸும் எடுக்க முடியாது. நீ யோசிச்சு பாருங்க. முடியாதுன்னா மாட்டாரா? இல்ல முடியாது, வேற எங்க சாய்ஸ் போவீங்க 2 கட்சியை விட்டு? சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஏன் திமுக, ஏன் நீங்க சொல்லுங்க? திமுக எப்படி போவார் அவர்? இல்ல அததான் கேக்குறேன். திமுகவுக்கு அவர் கண்டிப்பாக திமுகவுக்கு போகக்கூடிய என்ன காரணம்னா அவருக்கு வந்து எனக்கு தெரிந்த அவர் கொஞ்சம் தேசிய சிந்தனை போன்ற விஷயங்கள்லாம் உடையவர். ஏற்கனவே வந்து இவங்க திமுக தான் அவர் பேட்சப் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா வரைக்கும் வந்து விஷ் பண்ணிட்டே இருக்காங்க அவரை விஷ் பண்ணிட்டே இருக்கு. திமுக வந்து அவர் எப்படியாவது பேட்சப் பண்ணா விஜய் எப்படி ரசிகர் பட்டாளம் இருக்குதோ அதை விட அதிகம். நேற்று பாத்தீங்கன்னா இதுவரை வந்த கூட்டங்கள்லயே நேற்று வந்து துபாயில வந்து கூட்டம் தான் ரசிகர் கூட்டம் அதிகம். கார் ரேஸுக்கேன்னு சொல்றாங்க. இதுவரை கார் ரேஸுக்கே, உலக கார் ரேஸ் வரலாற்று இவ்வளவு கூட்டம் சேரல, இதான் அதிகமான கூட்டமா. ஏன்னா அஜித் வந்திருக்கிறார் அப்படின்ற போது இந்த சூழ்நிலையில அவர் கண்டிப்பாக திமுக போகக்கூடிய சூழ்நிலை கிடையாதுங்க. அவர் போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உலக நாயகனாக இருக்கக்கூடிய அஜித்துக்கு வந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறி நமக்கு அவர் அதான் சொல்றேன், அவர் கட்சியெல்லாம் ஆரம்பித்து அதெல்லாம் போக மாட்டாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா அங்க வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு, எடப்பாடி அதெல்லாம் வச்சிருக்காரு. சோ எடப்பாடி விழக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு இணைந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில வந்து ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்து, ஃபேன் ஃபாலோவர்ஸ் பார்க்கும்போது அஜித்துக்கு இருப்பதால ஒருவேளை அகில இந்திய அளவிலேயே முடிவெடுத்தும் கூட அந்த அரசியல் பாதையை அவருக்கு அமைத்து தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்கும். அதே அடுத்த வழி இல்லை அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா வந்து எடப்பாடிக்கு சறுக்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, பல்வேறு நிகழ்வுகளில் சறுக்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அந்த சறுக்களை சரி செய்வதற்கு ஒருவேளை எடப்பாடியே வந்து சரி செய்து வந்தால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது சசிகலாவும், டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அனைவருமே வந்து அஜித்து கீழே வந்து பணிபுரிவதற்கு தயாராக இருப்பார்கள். ஏன்னா லீடர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலும் ஏற்றுக்கூடிய ஒரு தலைவர் இருப்பார். என்ன சார் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இவங்க எல்லாருமே அதாவது அரசியலில் வந்து காலூன்றி இவ்வளவு 40-50 வருடங்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அஜித்துக்கு கீழே வந்து எம்ஜிஆர் என்ன ஆச்சு உங்களுக்கு?
இல்ல அஜித் திமுக எவ்வளவு பெரிய இதா இருந்துச்சு. எம்ஜிஆர் ஒரு நாள் உள்ள வந்து அதை இதே உடைத்து வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? இல்ல அததான் நான் அந்த ஃபேம் தாங்க உங்களுக்கு வந்து அந்த ஃபேம் அதை வந்து அஜித் வந்து யூஸ் பண்ணுவாரான்றதான் கேள்விக்குறி. இல்ல அததான் நானும் கேக்குறேன். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருக்கு இருந்த வந்து ரசிகர்களையும் தாண்டி அவருடைய வந்து பாடல்கள்லயே வந்து அவருடைய குணாதிசயங்களை வந்து வெளிப்படுத்தினாரு. அதனால வந்து மக்கள் நம்பி அதனால இப்ப வரைக்கும் அவருடைய பேர் வந்து போற்றப்படுது. இப்ப நீங்க சொல்றது வந்து அதே மாதிரியான ஒரு கேட்டகரி, அந்த கெப்பாசிட்டி குவாலிட்டி வந்து அவருக்கு இருக்கும். அதனால இவருக்கு கீழே இத்தனை தலைவர்கள் வருவாங்க. நீங்க கண்டிப்பா. ஏன்னா இப்ப எல்லாருமே நீங்க அஜித்னு கேட்டாலே நீங்க கூட ஒரு 2-3 யூடியூப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்ல, அஜித் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியலங்க. அவரோட மனிதாபிமானம் பிடிக்கும். ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர், அவர் எங்களுக்கு பிடிக்கும். நடிப்பு அதை விடுங்க, அதை பத்தி எனக்கு கிடையாதுங்க. அவரு மனிதாபிமானம் என்பது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா கூட சுனாமி காலகட்டமா இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்திலையும் அவர் வந்து உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்றார். எப்படி வந்து விஜயகாந்த் வந்து பல்வேறு ஏழை எளியோருக்கு உதவி செய்திருக்காரோ அதே மாதிரி இவரும் கல்வி போன்ற விஷயங்களுக்கு பல்வேறு உதவி செய்திருக்கிறார். இவருக்கும் ஃபேன் பேஸுங்கிறது மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அதுவும் பார்த்தா பெண்கள் மத்தியில ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அஜித்துக்கு வந்து ஒரு அரசியலுக்கான அனைத்து தகுதியும் இருக்கிறது. அது வந்து சோர்ஸ் அடிப்படையில் இருப்பதால் அது இப்போ செப்டம்பர் வரைக்கும் இந்த ரேஸ்லயே வரமாட்டேன் இருக்காரு. ஏன்னா வந்து ரேஸ் காலகட்டத்தில் நான் வந்து சினிமா நடிக்க மாட்டேன். ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு வேளை அரசியலுக்கு வரக்கூடும். அரசியலை இழுப்பதற்கு பலரும் முயற்சிப்பார்கள், இன்க்ளூடிங் பிஜேபி உயர்ச்சிக்கும். அவர் வந்தாருன்னா அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற வகையில பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றம், இது 2 கட்சிகளும் அவரை தங்கள் பழக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்யும். இப்போ இதனால வந்து விஜய் தாவேகாவுக்கு வந்து சர்க்கிள்கள் வந்து கண்டிப்பா ஒரு கொஞ்சம் சர்க்கிள் இருக்கும். ஏன்னா அவருக்கு நிகரான ஒரு நபர், அது இல்லாம ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அவரு மனிதாபனம் என்பது கொஞ்சம் அதிகமா இருக்கு. விஜயும் கூட அவ்வளவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்க. அவரே வந்து பனையூருக்கு தான் இதெல்லாம் பண்றாரு. பட் இவரோட பனையூருங்கிற பேரே வந்து இப்பதான் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேரே வந்து வெளியே வருது. ஏன்னா அவருடைய இல்லம் அப்படிங்கறதையும் தாண்டி இப்போ வந்து அந்த இடத்துல இருந்து செய்திகள் வெளியிடுறதுனாலதான் வருது. ஆனா அதற்கு முன்னாடி இருந்தே அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஃபீல்ட்ல மேல வரும் பொழுதே அந்த மக்கள் இயக்கம் அப்படின்னு வந்து நிறைய நலத்திட்ட பணிகள் மாணவ மாணவிகளுக்கு செஞ்சாங்க. அத பெருசா செஞ்சது வந்து இந்த 12th எக்ஸாமினேஷன்ல இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்க வந்து பார்த்தாலும் அஜித் வந்து அதிகப்படியாக ஏழைகளுக்கு செய்திருக்கிறார். மறைமுகமாகவே நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். மக்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்தேன் அப்படின்னா நான் சொன்னாதானே சார் தெரியும். இல்ல அது வந்து நான் அஜித்தோட ஐடி விங் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஐடி விங் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் எப்படி அரசியல் கட்சிகள் ஐடி விங் நடத்துதோ அதே மாதிரி நடிகர்கள் ஐடி விங் நடத்துறாங்க தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்களும் வந்து பே பண்ணி ஒரு பெரிய ஐடி விங் நடத்துறாங்க. அது ஈக்குவலா அஜித்தும் ஐடி விங் நடத்திட்டு இருக்காரு. சோ அதனாலதான் அவரோட விஷயங்கள் எல்லா இடத்துலயும் சென்று அடைந்து கொண்டிருக்கின்றது. நீங்க வந்து வெறும் அரசியல் கட்சிகள் தான் மட்டும்தான் வார் ரூம் ஐடி இதெல்லாம் நடத்துறானுங்க இல்ல, அவர் வந்து அந்த நடிகர்களும் ஐடி விங் நடத்திட்டு இருக்காங்க. தங்கள் பெருமையை, தங்களோட நிலைப்பாடுகளை பொதுமக்களுக்கு சேர்ப்பதற்காக அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது. அதனால அவர் மிகப்பெரிய ஐடி விங் நடத்திட்டு இருக்காரு. அதோட செயல்பாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா பரபரப்பாகவே இருக்கும். விஜயோட அஜித்தோட செயல்பாடுகள். ஸோ அந்த ஐடி விங்கோட செயல்பாடுகள் எதுக்குன்றது பல பேர் சொல்றது பொலிட்டிக்கல் சோர்ஸ் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சில நாளுக்கு முன்னாடி சினிமா விமர்சகர் இருக்காரு பாருங்க, எல்லாரையும் பற்றி பைல்வான் ரங்கநாதன் போன்றவர்லாம் கூட பாசிட்டிவ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அஜித்தை பத்தி, யாருமே வந்து நெகட்டிவா சொல்ல. சோ அதெல்லாமே ஐடி விங்கோட ஒரு மிகப்பெரிய செயல்பாடு அஜித்தோடது. சோ அஜித்தோட ஐடி விங் வந்து அரசியலை நோக்கி தான் மூவ் ஆயிட்டு இருக்குன்றது பலருடைய கருத்தா இருக்குது. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து பயங்கரமான சர்ச்சைகள்ல இருக்கு. அதுக்கு வந்து துரைமுருகன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. பெரியாரை பற்றி, அதாவது ஈவே ராமசாமியை பற்றி பேசுபவர்கள் வந்து பிறப்பே நான் சந்தேகிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பாஜகவின் தலைவர் அண்ணாமலையும் வந்து என்னுடைய பிறப்பு எப்படிங்கிறத நான் சொல்றேன், உங்களுடைய பிறப்பு 21 பக்கத்துல போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கு இந்த அதிகமாக வந்து இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பெரியாரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பத்திரிகையாளரா உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது எல்லாருமே கேட்க கேள்வி என்னன்னா, ஈவேராவின் செயல்பாடுகள், மேடை முழக்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா அவர் வந்து சட்ட ரீதியாக ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடிந்ததா? இல்லை அப்படின்ற பேச்சு தான் இருக்கிறது. அவர் அதிகப்படியாக கடவுள் மறுப்பு, நாத்திகம் போன்ற விஷயங்களை அதிகப்படியாக பொதுமக்களிடம் எடுத்து சொன்னார். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதிகப்படியாக உலகிலேயே அதாவது நாத்திகத்தை, அதாவது தெய்வ பக்தி உள்ள ஒரு பூமியில் நாத்திகத்தை அதிகமாக பரப்பியவர் வந்து
ஈவேரா. அது மாற்று கருத்து கிடையாது. அப்போது இருந்த ஜாதிய ரீதியான செயல்பாடுகள், அப்போது இருந்த காழ்ப்புணர்ச்சி போன்ற விஷயங்கள் அது வேகமாக பரவியது அப்போது நிலைப்பாடுல. ஆனா இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே ஈவேராவின் 2 பேர் என்ன சொல்றது, சமூக நீதியை காத்தார் ஈவேரா அப்படின்றதுதான் திமுகவின் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் அதே முரசொலியில ஈவேராவை விமர்சித்து பல்வேறு நிகழ்வுகள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கண்ணீர் துளிகள்னு அவர் வந்து பல்வேறு இந்த அண்ணா போன்றவர்களை அவரும் விமர்சித்திருக்கின்றார், விடுதலையை விமர்சித்திருக்காரு. ஸோ திமுகவும் பல ஆண்டு காலங்கள் ஈவேராவை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தது. காலத்தின் கட்டாயம் காரணமாக அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அதிகப்படியாக திமுக விமர்சித்தது ஈவேரா அவர்கள் தான். ஸோ இப்போ வந்து அவர்கள் வந்து வழி இல்லாமல் காலத்தின் கட்டாயமாக ஈவேராவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாமே சீமான் சொன்னாங்க. சீமான் ஒரு 10 நாள் கழிச்சு இதை மாற்ற கூட பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லையா? ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பெரியாரின் அந்த கோல் தான் வந்து துப்பாக்கியாக மாறி பிரபாகரனுக்கு உதவியது விஷயங்கள்லாம் பேசுறாரு. இப்போ என்ன சொன்னார், நான் படிச்சு பார்த்தேன், அது உண்மையை புரிந்து கொண்டேன், அதனால வந்து நான் இப்போ இந்த விஷயத்தை உணர்கிறேன்றாரு. திருப்பி ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு இதே நிலைப்பாட்டில் சீமான் இருப்பாரா, இல்ல சீமான் மறுபடியும் மாற்றி பேசுவாரா என்பது வந்து கடவுளுக்கு ஏதாவது வெளிச்சம் இல்லையா? சரி, அப்படின்னா இவருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்காக செயல்படுகிறார்னு மதிமுகவின் தலைவர் வைகோ அவர்கள். கலவரம்லாம் நடக்காதுங்க, ஒன்றும் குண்டெல்லாம் வெடிக்காதீங்க, கலவரம்லாம் வெடிக்காது. இப்ப கலவரம் நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன, இப்ப பேசி 4 பேர் அறுவாள் இடத்துல வெட்டிக்கிட்டானா, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. கலவர பூமியெல்லாம் ஆகவே ஆகாதுங்க. அப்படின்னா இதுக்கு என்ன கலவரம்னு தெரியல. இவர் சீமான் சொல்ற மாதிரி ஈவேராவை வைத்து நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்டு அவர் பேரை வைத்து ஜெயிக்க முடியுமானா சும்மா ஒரு பேருக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இவருடைய பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஏற்கனவே பாஜகவும் பேசிட்டு தான் வருது. ஆனா வந்து இவருடைய பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு பெருசா, ஏன்னா சீமான் பேசினாவே ஒரு சர்ச்சையான வார்த்தைகள் வந்துடும். ஆனா நிறைய ஊடகவியலாளர்கள் பாத்தீங்கன்னா பெரியார் உண்மையாலுமே அப்படிதான் பேசினாருன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாமே கண்டிட்டு தான் வராங்க. ஆனா இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வழக்குகளை வந்து மறைப்பதற்காக திமுக செயல்படுறதா சொல்றாங்க சார். ஒரு பத்திரிகையாளர் நீங்க எப்படி? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வைங்களேன், கவர்னர் உரை துவங்கிச்சுல்ல, கவர்னர் வந்து வெளிநடை பண்ணார்ல, அப்போ வந்து அந்த விஷயம் தான் பெருசாச்சு. அண்ணா பல்கலைக்கழகம் 2-3 நாளுக்கு ஆஃப் ஆயிடுச்சுல்ல. ஸோ ஒவ்வொரு நிகழ்வும் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை நம்ம வந்து மறைக்கதான்னு சொல்ல முடியாது. அப்புறம் கவர்னர் வந்து அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை மறைப்பதற்காக வெளிநடப்பு செய்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி கிடையாது. ஹார்ட் ஆஃப் தி பாலிடிக்ஸ் பேச்சுக்கள் வரும்போது அது வந்து சாதாரணமாக வரக்கூடிய விஷயம்தான். அண்ணா பல்கலைக்கழகம் அவங்க இன்னும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதை அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து. அதை வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க, அதை ஃபயர் அணைய விட மாட்டாங்க அவங்க அண்ணா திராவிட. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து நீதிமன்ற நிகழ்வுகள்லாம் போன்ற விஷயங்கள் இருக்கு. திமுக பண்ற பெரிய தப்பு என்னன்னா, அவங்க வந்து ஒன்று அவர் திமுகன்னு ஒத்துக்கிட்டு ஆமா திமுக தாங்க தப்பு செஞ்சான்னு சொல்லி விட்டுறணும். சட்டம் தன் கடமையை செய்யணும்னு சொல்லணும். ஒருத்தர் வந்து அவர் திமுக இல்லைன்றாரு, ஒருத்தர் திமுக. இதுதான் குழப்பம் அதிகமாக. முதல்வர் தான் வந்து இப்போ என்னுடைய திமுகவின் அனுதாபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா RS பாரதி இல்லைன்னு சொன்னாரு. இதுக்குள்ள குழப்பம் முதலே சொல்லி முடிச்சா இவ்வளவு பெரிய விஷயம் வந்திருக்காரு. சோ இதுக்கப்புறம் இன்னும் பேசுறாங்க. இன்னைக்கு சேகர் பாபு சொல்லியிருக்காரு, ஆமாங்க அவர் கோயில் இடத்துல தான் வீடு கட்டியிருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டு வராங்க. அதெல்லாம் முடிச்சுங்க. இப்ப அந்த யார் அந்த சார் அதுலதான் போய் இப்ப நிக்குது. பலரும் பல்வேறு விஷயங்களை சொல்லி வருகிறார்கள். சைதை துரச இவர் வந்து மாசுவை வந்து ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. எனக்கு சைதாப்பேட்டைக்கு போக வழி தெரியும்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னு சொன்னாங்க. நேத்தே வந்து மா சுப்பிரமணியம் அதெல்லாம் சொல்ல அவர் வந்து நீங்க போய் சட்டசபையில வேலையை பாருங்க, நான் வந்து போய் அங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லி மா சுப்பிரமணியத்தை பத்தி என்னை பத்தி பாராட்டி தான் பேசினாருன்னு சொல்றாரு. ஸோ அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எப்பவுமே பிரச்சனை, கலைஞரோ ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த ஆளுமை ஸ்டாலினுக்கு கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உதயநிதி போராடி கொண்டிருக்கின்றார். அதனால என்ன பண்றாரு, அந்த 80 வயசு 70 வயசுகளை கிழங்கட்டைகள்லாம் தள்ளி விட்டுட்டு தன்னோட வயதுக்குள்ள ஒத்து வயதுக்குள்ளே தன்னோட இணைத்தா மட்டும்தான் அந்த ஆளுமை தனக்கு வரும் அப்படின்னு உதயநிதி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலினுக்கு அந்த இது இல்லை. ஏன்னா துரைமுருகன் ஒரு பக்கம், பொன்முடி ஒரு பக்கம், எல்லாருமே சீனியர்ஸ். அதனால அவர் கட்டுப்பாடுல இல்லாம இருக்கிறதுனால இவர் என்னத்தையும் பண்ண முடியாம இருக்காரு ஸ்டாலின். அது தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இப்போ வந்து பொன்முடி எனக்கு சீட்டு கிடையாதுன்றாரு, துரைமுருகனுக்கு ஒரு டவுட்டா இருக்குது நிப்போமா இல்லையான்ட்டு இந்த சூழ்நிலை இருக்குது. ஸோ கிழங்கட்டைகள்லாம் ஒதுக்கிட்டு தன்னோட ஒத்த வயது இருப்பலை இணைத்து கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது
உதயநிதியோட மிகப்பெரிய செயல்பாடு. அந்த ஒத்த வயது உடையவர்கள் அவருடைய அப்பாவையும் சேர்த்துதான் சொல்றாரு. அவர் அப்பா இவரோட வயசு ஜாஸ்தியாச்சு, இவருக்கு 47 அவருக்கு. இல்ல அதுதான் சார், ஒத்த வயதுடையவர் அப்படின்னா ஒத்த வயதுடையவரோட வந்து கூட்டு வச்சுக்கிட்டா அப்படின்னா வயதானவர்கள் தான் அவருடைய அப்பாவையும் சேர்த்து தான் சொல்றாரா? ஆமா இருக்கலாம். அடுத்த வாட்டி சிஎம் எப்படி நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தொடருவான்னு நினைக்கிறீங்களா? உதயநிதி தொடருவாரு. உதயநிதி தான் வருவாரு. கண்டிப்பா இதை வந்து இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் எல்லாமே ஏத்துக்குவாரு. அதனால தாங்க இப்ப அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா தட்டி விடுறாருங்க. பொன்முடிக்கு சொல்லியாச்சு, சிக்னல் காட்டியாச்சு, உனக்கு அடுத்த வாட்டி கிடையாதுன்னு. துரைமுருகனுக்கு எப்படி சிக்னல் காட்டிடுவாங்க கிடையாதுன்னு. சோ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இப்ப டிஆர்பி ராஜா எல்லாம் இருக்காரு பாருங்க, அவரெல்லாம் கொண்டு வருவாரு உள்ள. மகேஷ், அன்பில் பொல்லாமொழி, இவங்க எல்லாம் இந்த டீம் எல்லாம் ஒரு KN நேரு தள்ளி விட்டுருவாங்க லைட்டா. எல்லாத்தையும் கொஞ்சம் சீட்டு மேல கூட தள்ளி விட்டுட்டு இந்த யூத் டீமா உள்ள கொண்டு வந்து 26 பேஸ் பண்ணுவாரு உதயநிதி. அப்ப வரும்போது கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு அதுல இடம் இருக்காதுங்க. அப்படின்னா யூத்ங்கிறது வந்து அந்த ஏஜ் கேட்டகரி வந்து வேற சார். அது இல்ல அவருக்கு யூத் அதானுங்க. ஏன்னா இப்ப பிஜேபி பாத்தீங்கன்னு வைங்களேன், கட்சி தலைவர் வந்து நட்டா, ஆனா வந்து பிரதமர் வந்து மோடி இருக்காருல்ல. அதே மாதிரி காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ராகுலா இருக்கிறாரு, கார்கே வந்து இதா இருக்கிறாரு தலைவரா, கட்சி தலைவர். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸ்டாலின் கட்சி தலைவரா இருப்பாரு, உதயநிதி ஸ்டாலின் முதல்வரா இருப்பார். இது இந்த பிளான்ல தான் அவங்க கொண்டு வர போறாங்க கட்சியை. இந்த பிளான்ல தான் கட்சியை அடுத்த தலைமை வந்து திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் தலைவருங்க, முதல்வர் உதயநிதின்ற நான். அதுதான் சார், அடுத்த தலைமையாக அடுத்த தலைமை அவரு சொல்லுவாங்க. பட் ஸ்டாலினா அப்படியே லைட்டா ஒதுக்கி நீங்க தலைவரா மட்டும் இருங்க. அறிவாலயத்துக்கு எப்போதான் வராது அறிவாலயத்துக்கெல்லாம் ஸ்டாலின் அவரு. சோ நீங்க ஸ்டாலின் வந்து நீங்க அறிவாலயத்தை பாத்துக்கோப்பா, நாங்க சட்டசபையை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒதுக்கிப்பாரு. அந்த அளவுக்கான ஒரு திறம்பட செயல்பாடுகள் வந்து அவர்கிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதுதான் வளர்த்த முயற்சி பண்றாருங்க உதயநிதி. அதுக்காக தான் வந்து எல்லா டூரும் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலயும் போறாரு, இப்ப எல்லாத்தையும் சந்திக்கிறாரு, அந்த டீம் எல்லாம் உருவாக்குறாரு, எல்லா தொகுதியிலும் இந்த 10,000 மகளிர் குழுவை உருவாக்குறாரு. இதெல்லாம் உருவாக்கிட்டு செந்தில் பாலாஜி தன் கண்ட்ரோல்ல கொண்டு வர வச்சுட்டாரு. ஸோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து தன்னோட டீமை உருவாக்கி 2026 நீங்க சொன்னீங்களா மன்னராட்சி, அந்த வார்த்தையை உடைத்து நான் என்னோட திறமையில் மட்டுமே நான் முதல்வர் ஆனேன் அப்படின்னு காட்டுறதுக்காக உதயநிதி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. 2020 இது மன்னராட்சி கிடையாது, நான் என் திறமையில ஜெயிச்சிருக்கேன். எங்க அப்பா இருக்கலாம், ஆனா அடுத்து இந்த 26 நான் வந்து என்னோட திறமையில் தான் 26 ஆட்சி அமைக்க போறேன், நான் தான் முதல்வர் அப்படின்ற கொண்டு வர்றதுக்கு அந்த மன்னராட்சின்ற வார்த்தையை உடைப்பதற்கு எல்லா வேலையும் உதயநிதி செஞ்சுட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்தது இப்போ தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு போட்டி இருக்கணும். ஏன்னா வந்து அந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவர் தானே விஜய். அப்படின்னா இந்த ஒரு போட்டி வந்து அதிகமாக இருக்கும் 2026 வந்து எனக்கு தெரிந்து கொஞ்சம் வந்து திமுக தாவேகாவை பத்தி அச்சப்படுது. பட் அது வந்து விஜயோட செயல்பாட்டுல தான் அடுத்த கட்டம் இருக்கின்றது. அடுத்த செயல்பாடுகளை குறித்து வந்து எது வந்து முன்னாடி வரும் பார்க்கலாம். ஏன்னா வந்து நான் சொல்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட நிர்வாகிகளே என்ன சொல்றாங்கன்னா, சார் யானையை வச்சிருக்கோம், அந்த யானையை பிச்செடுக்க வைக்க போறோமா இல்ல பெருமாளை ஏற்றி ஊர்வலம் போக போறோமானதான் முடிவு பண்ணல. விஜய் அவர்கள் களத்தில் இறங்க செயல்பட போறாரா இல்ல வீட்லயே உட்காந்துப்பாரா அப்படின்றத பெரிய விஷயம். இந்த பிப்ரவரிக்கு மேல நான் டூர் ப்ரோக்ராம் போறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆமா, மார்ச்ல இருந்து அந்த டூரை ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஆரம்பித்தாருன்னா நல்லது, அதுக்குள்ள அஜித் எல்லாம் உள்ள வந்துட்டாருன்னா கஷ்டம். இப்போ வந்து ஆளுநர் நமக்கு தேவையா, சட்டசபையில இருந்து எழுந்து வாக்கிங் போயிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல எந்த ஒரு வார்த்தைகளுமே கருத்துக்களையுமே தெரிவிக்காத உதயநிதி அவர்கள் ஆனா இப்போ வந்து நார்மலா ஏன்னா முடிஞ்ச போன ஒரு ஆளுநர் அறிக்கையை எடுத்துட்டு வாக்கிங் போற ஆளுநர் தேவையான்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இது எதற்காக இருந்து இந்த அனாவசிய பேச்சுக்களை வந்து பேசிட்டு இருக்காரு? இப்ப அதான் சொல்றேன்ல, இப்போ உதயநிதி வந்து இதெல்லாம் ட்ரைனிங் ஆயிட்டு இருக்காருங்க. இப்போ அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், மேடை பேச்சுன்னு ஒருத்தர் உருவாக்கணும்னு வைங்களேன். இப்ப நான் மேடை பேசலைன்னா, நான் மேடையில பேசணும் ஆசையா இருக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விட்டுருவாங்க. ஏதாவது கூட்டமே இருக்காது பாத்தீங்களா, அவங்க பேச விட்டுருவாங்க. நான் அமெரிக்காவை கண்டிக்கிறேன், உக்ரைனை கண்டிக்கிறேன், என்ன வேணா பேசிக்கோ, யாரும் கேட்க போதில்லை, நீ பாட்டு பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா தம்பி ஃப்ளோல வராம பேசுறதுக்குன்னு அதுக்கப்புறம் மெயின் பேச்சாளராகவே கொண்டு போவாங்க. அதாவது CD அப்படிதான் போகும் உங்களுக்கு. அது மாதிரி உதயநிதி வந்து கம்பு சுத்த விட்டுவாங்க. நீ என்ன வேணா சுத்து, நீ என்ன அறிக்கை வேணா விடு, நீ ஏன்னா 26 நீ தான் வந்து மெயினா டார்கெட்டா பண்ண போற எல்லாத்தையும். சோ இப்ப பயிற்சி களம். சோ உதயநிதி ஸ்டாலினுக்கு இது பயிற்சி களம். அவர் பயிற்சி பெற்றுட்டு இருக்காரு. கவர்னரை பார்த்து அறிக்கை விடுவாரு, அமெரிக்காவை பார்த்து அறிக்கை விடுவார், எல்லாத்தையும் அறிக்கை விட்டுக்கலாம். சரி, இப்ப என்ன இதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன, இதனால வந்து
மக்கள் ஆதரவா வராங்களா மைனஸா போறாங்களா இத வந்து திமுக வந்து இப்ப பயிற்சி பல்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. இந்த பல்ஸ் பாக்குற வேலையை தான் உதயநிதி இப்ப இந்த எக்ஸாம்ல வந்து அவர் ஜெயிக்கணும். ஆமா, அது ஜெயிச்சிருவாருங்க. அது என்ன பின்ன இப்ப ஒரு டீம் கொண்டு வந்திருக்காங்க உள்ள. இப்ப போன வாட்டி பிரசாந்த் கிஷோர் மாதிரி இப்போ ஒரு டீம் உள்ள வந்திருக்குது. அவங்க அதற்கான வேலையை செய்து கொண்டிருப்பாரு. அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ அந்த எல்கேஜி படத்துல வந்த மாதிரிதான் இப்போ அவங்க தான் எப்படி பேசணும், எப்படி நீ பண்ணணும், என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அந்த லெவலுக்கு இப்போ அந்த டீம் எல்லாம் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொடுத்து அந்த லெவல்ல எப்படி பண்ணணும், எப்படி அறிக்கை விடணும், எப்படி பேசணும் போன்ற விஷயங்களை பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உதயநிதிக்கு அது இது ஒரு கேக் வாக்கா இருக்கும்னு பாக்குறோம். பாப்போம் என்னன்னு. இப்போ கடைசி வரை கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரை வந்து பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு இடத்துலயே வரல. அவர் சைட்ல தான் எப்பவுமே இருந்தாரு. ஆனா அதே போல வந்து உதயநிதிக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து முக ஸ்டாலின் கொடுப்பாரு. துர்காமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. முக ஸ்டாலின் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. துர்காமா ஏற்படுத்தி கொடுத்துப்பாங்க. ஏன்னா கிச்சன் கேபினெட் தான் ஒர்க் பண்ணது ஃபுல்லா. இப்ப வந்து உள்துறையே வந்து இவர்கிட்ட கொடுங்கன்னா சொல்லுங்கிறாங்க. உதயநிதி கிட்ட உள்துறையை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிச்சன் கேபினெட்ல இருந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் இன்னும் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படிதான் முதல்ல சொன்னாரு. குடும்பமே வராதுன்னாரு. அப்புறம் எம்எல்ஏ ஆக்கினாங்க. எம்எல்ஏ அப்புறம் சிஎம்ஏ பதவிக்கு வரமாட்டாருனாங்க. துணை முதல்வர் ஆக்கினாங்க. எல்லாம் பண்ணிட்டாங்க. மினிஸ்டர் ஆக்கினா எல்லாம் ஆக்கியாச்சுல. இப்போ அடுத்தது வந்து துர்கா மேடம் வந்து ஃபுல் சப்போர்ட்ல இருக்காங்க. சொல்லிடுவாங்க, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, தயவு செய்து நீங்க வந்து ஒதுங்கிக்கோங்க, தம்பி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான். அதாவது தயாகம்மாலாம் அப்பெல்லாம் யாரும் ப்ரெஷர் பண்ணல. ஆனா இப்போ துர்கா அம்மா வந்து பயங்கரமா ப்ரெஷர் பண்றாங்க. அமைதியா இருந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, போன வாட்டி எல்லாம் நிறைய நடந்தது. அரசியல் அவர் சீட் தரலாமா வேண்டாமான்னு போது அண்ணா நகர்ல போய் எங்க உட்காந்துக்கிட்டாரு, ஒரு வீட்டுல உட்காந்துக்கிட்டாரு. திருப்பி போன் சுவிச் ஆஃப் பண்ணி போனை ட்ரேஸ் பண்ணி வந்து அவனுக்கு சீட்டு தரவா இருக்குதுல, ஈஸியான சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்க வச்சு இவ்வளவு வேலைகள் செய்யறாங்க. ஆமா, அப்புறம் பாமக இருக்கக்கூடிய அங்க ஏடிஎம் கிட்ட கூட வாங்கிட்டு பாமக வேட்பாளரை நிக்க வச்சு அவ்வளவு வேலை நடந்து அப்புறம் ஒரு மினிஸ்டர் ஆயிட்டு, விளையாட்டுத்துறை மினிஸ்டர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ண மாட்டேன்னா அவர் டெப்டி சிஎம் ஆக்கி அடுத்து சிஎம் ஆக்குறதுக்கு ஈஸி விஷயம். தயாளம்மாள் ராசாத்தி அம்மாள்லாம் வந்து யாரும் அப்படியெல்லாம் ப்ரெஷர் பண்ணல கருணாநிதிக்கு. ஆனால் இப்போ ஸ்டாலினுக்கு துர்கா பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்மூத் வாக்காக வந்துடும் உதயநிதி ஸ்டாலினுக்கு.